எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம அந்த வீடியோவில் மார்ச் 24ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மார்ச் 22, 23 இந்த 2 தினங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், நாட்டின் நீண்ட காலம் பதவி வகித்த அரசின் தலைவர் என்ற சாதனையை படைத்துள்ளவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. நாட்டிலேயே மிகப்பெரிய எரிவாயு சேமிப்பு மையம் எங்கு உள்ளது? ஆன்சர் மங்களூரு. எல்பிஜி தேவையில் இந்தியா எத்தனை சதவீதம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறது? ஆன்சர் 60%. தமிழகத்தில் ஹெச்பிவி தடுப்பூசி திட்டம் குறித்த தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க? ஆன்சர் எதுவுமில்லை, எல்லாமே கரெக்டு. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள், அதுவும் 9லேருந்து 14 வயதுடைய சிறுமிகளுக்கு 2 தவணையாக இந்த ஹெச்பிவி தடுப்பூசி வழங்கப்படுது. ஸோ 38 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இதுக்காக. மத்திய ஆயுத காவல் படைகள் என்பது கீழ்கண்ட எந்த படையினை உள்ளடக்கியது? ஆன்சர் ஆல். ஸோ மொத்தமாக 7 படைகளை உள்ளடக்கியதா இந்த மத்திய ஆயுத காவல் படை. அதில் ஒன்றாக தான் இந்த சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப்லாம் வரும். நீலகிரி வகையின் 4வது போர்க்கப்பல் எது? ஆன்சர் தாராகிரி. ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டிருக்கு. இந்தியா தொடர்ந்து 2வது ஆண்டாக எத்தனை கோடி டன் நிலக்கரியை உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளது? ஆன்சர் 100 கோடி டன். பொறுத்துக. பிவால்டர்னஸ் அப்படின்னா திகைப்பு நிலை. டெலூலு அப்படின்னா தமிழில் மாய் மாலர். ஜியோ பொலிட்டிக்கல்னா புவிசார் அரசியல். ஸ்பாட் விசிட் அப்படின்னா கள ஆய்வு பணி. ஸோ 1, 2, 3, 4 தான் ஆன்சர். கருணா தி பவர் ஆஃப் கம்பேஷன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கைலாஷ் சத்யார்த்தி. உலக சிட்டுக்குருவிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 20ஆம் தேதி. உலக வானிலை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 23. ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் எந்த நாடு சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது? ஆன்சர் ஜப்பான். இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒழுக்க முறைமை அதிகாரத்துலேருந்து திருக்குறள் பார்க்க போகிறோம். ஸோ மரப்பினும் ஓத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். அதாவது இந்த இடத்துல மரப்பினும் ஓத்து கொள்ளலாகும் பார்ப்பான்னு சொல்கிறோம் இல்லையா? பார்ப்பான் அப்படிங்கிற இடத்துல வேதங்களை முறையாக படித்தவங்க, அதாவது அந்தனர், அவரை தான் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ மரப்பினும் ஓத்து கொள்ளலாகும் பார்ப்பான். இப்போ வேதங்களை படித்த அந்தனர் அந்த வேதங்களை மறந்துட்டா கூட திரும்ப கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். அவங்களுடைய பிறப்பொழுக்கத்துலேருந்து, அந்த உயர்ந்த குடிப்பிறப்புக்கான ஒழுக்கத்துலேருந்து தவறுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பெருமையை முழுமையாக அவங்க இழந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த குறளில் சொல்கிறாங்க. கல்வி மறந்தால் கூட மறுபடியும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் உயர்ந்த குடிப்பிறப்புக்குரிய ஒழுக்கத்துலேருந்து தவறிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முழு பெருமையை மொத்தமாகவே இழந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளில் சொல்கிறாங்க. அடுத்து நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். பிரரம்ப் 2026 பிரச்சாரம் எதனை குறிக்கிறது? ஆன்சர் வருமான வரி சட்ட விழிப்புணர்வு. வருமான வரி சட்டம் இப்போ 2025 இயற்றினாங்க இல்லையா? அந்த சட்டம் இப்போ ஏப்ரல் 1லேருந்து அமலுக்கு வருது. இந்த வருமான வரி சட்டம் குறித்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நிதி அமைச்சகமானது இந்த பிரரம்ப் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ வருமான வரி சட்டம் 2025 அப்படிங்கிறது 1961ஆம் ஆண்டுடைய வருமான வரி சட்டத்துக்கு மாற்றாக தான் இந்த புதிய சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த சட்டம். இதில் பார்த்திங்கன்னா நிதி ஆண்டு, மதிப்பீட்டு ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு பழைய சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த வார்த்தைக்கெல்லாம் பதிலாக, ஏன்னா இது ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு வரி ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேர்ம் யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தில் இருக்கு. எளிமையாக வரி தாக்கல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக காலக்கெடுவையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ எளிமையான வரி தாக்கல் செய்கிற காலக்கெடு ஜூலை 31. தொழில் தொடர்பாக வருமான வரி தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கான காலக்கெடு ஆகஸ்ட் 31 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முறைகளை எளிமைப்படுத்துவதற்காக ஒரு சில சேஞ்சஸ் இந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சட்டத்தை பற்றி மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், தகவல்களை எளிமையாக மக்களுக்கு கிடைக்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரரம்ப் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், அதாவது நிதி அமைச்சகம் தொடங்கியிருக்கு. இந்த சட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி சுமூகமான மாற்றத்தை மக்கள்கிட்ட கொண்டு வரணுங்கிறதுக்காக. பிரரம்ப் அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம் என்ன அப்படின்னா பாலிசி ரிஃபார்ம் அண்ட் ரெஸ்பான்சிபிள்
ஆக்ஷன் ஃபார் மிஷன் விக்சித் பாரத் அப்படிங்கிறத இதோட ஃபில் ஃபார்ம். அடுத்து பரீட்சா பே சர்ச்சா, இது மாணவர்கள் வந்து அந்த தேர்வு பயத்துலேருந்து நீங்கிறதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு வருஷமுமே வந்து அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நேரடியாக கலந்துரையாடிட்டு வராங்க மாணவர்கள்ட்ட. அதுதான் இந்த பரீட்சா பே சர்ச்சா. அங்கீகார் 2025 அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் எதுக்காகனா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இருக்கு இல்லையா, அந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக. அடுத்து உங்கள் பணம் உங்கள் உரிமை அப்படிங்கிற பிரச்சாரம். இப்போது வங்கிகள், நிதி நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா உரிமை கோரப்படாத நிதிகள் பல வருஷமாக எந்த ஒரு ஆக்டிவுமே இல்லாமல் இருக்கும் இல்லையா அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் பணம். ஸோ அந்த தான் உரிமை கோரப்படாத பணம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி 2000 கோடி வந்து உரிமை கோரப்படாத நிதியாக இருந்த 2000 கோடி ரூபாய் வந்து உரியவங்கள்ட்ட இந்த பிரச்சாரம் மூலமாக திருப்பி அளிக்கப்பட்டிருப்பதா சொல்லியிருக்காங்க. அடுத்து சம்மிட்ஸு. பிரகிருதி 2026 மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் நியூ டெல்லி. நியூ டெல்லி, புதுடெல்லியில் தான் பிரகிருதி அப்படிங்கிற ஒரு மாநாடு நடந்திருக்கு. ஸோ இந்த மாநாட்டுக்கான தீம் என்ன அப்படின்னா, அன்லாக்கிங் கார்பன் ஃபினான்ஸ் ஃபார் என்டிசி இம்ப்ளிமெண்டேஷன், குளோபல் பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் டிஜிட்டல் பாத்வேஸ் அப்படிங்கிறதா தீம். நியூ டெல்லியில் யசோபூமி அந்த இடத்துல வந்து மார்ச் 21லேருந்து 22 வரைக்கும் 2 நாட்களுக்கு இந்த மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கு, பிரகிருதி அப்படிங்கிற மாநாடு. ஸோ இந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா கார்பன் சந்தை சம்மந்தமாக ஒரு இணையதளத்தையுமே உருவாக்கி அதையுமே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ மின்சார அமைச்சகம், சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய எரிசக்தி செயல்திறன் பணியகம் தான் இந்த டிஜிட்டல் தளத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. கார்பன் சந்தை வலைதளத்தை உருவாக்கியிருக்காங்க. அதை இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த கார்பன் சந்தை வலைதளம் பார்க்குறோம் இல்லையா, இது எப்படி செயல்படும்? கார்பன் சந்தை அப்படிங்கிற டேர்மே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது 2 நிறுவனங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 நிறுவனங்கள். இப்போ நிறையா கார்பன் எமிட் ஆகுது இல்லையா, நிறையா வந்து கார்பன் உமிழ்வு நடக்குது. ஸோ அது நடக்கிறதுனால அது அட்மாஸ்பியரில் கலந்து நமக்கு புவி வெப்பமயமாதலுக்கு இது காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். புவி வெப்பமயமாதல்னால பருவநிலை மாற்றம் இந்த மாதிரி நிறையா பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கணும்னா கார்பன் உமிழ்வை நம்ம கட்டுப்படுத்தணும். மெயின்லி பார்த்திங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்கிறோம், அதில் ஒன்று தான் கார்பன். ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸை ரிலீஸ் பண்ணுறதை தடுக்கணும், அப்படி தானே? ஸோ இந்த கார்பன் உமிழ்வை தடுக்கணும். அதனால் இந்த கார்பன் உமிழ்வு செய்யக்கூடிய நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, இப்போது கோல் ஃபேக்ட்ரி, நிலக்கரி ஆலையிலலாம் வந்து அதிகமான கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஸ்டீல் ஃபேக்ட்ரியில் வந்து கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அப்போது அந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்கு இல்லையா, கோல் ஃபேக்ட்ரி, ஸ்டீல் ஃபேக்ட்ரி அப்படிலாம் இருக்கும்போது அங்கே இவ்வளோ தான் எமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ 1000 யூனிட்ஸ் வந்து நீங்கள் எமிட் பண்ணலாம், அதுக்கு மேலே எமிட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்கலாம். இப்போ 1000 யூனிட்ஸ் வந்து எமிட் பண்ணலாம், 2 நிறுவனம் இருக்குது, 1000 யூனிட்ஸ் தான் நீங்கள் எமிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த ஏ நிறுவனம் என்ன பண்ணியிருக்குன்னா 1200 யூனிட்ஸ் வந்து எமிட் பண்ணியிருக்காங்க. பி நிறுவனம் வந்து ஒரு 800 தான் எமிட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இங்கே வந்து இவங்க 200 கம்மியாக தானே எமிட் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து கூடுதலாக 200 வந்து எமிட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். இவங்க கம்மியாக எமிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கார்பன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வாங்கிக்கலாம். இவங்க கூடுதலாக எமிட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து இந்த பி நிறுவனத்துக்குலேருந்து இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி அதை ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது கார்பன் அதிகமாக உமிழ்வு நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க கார்பன் சர்டிஃபிகேட்டை பை பண்ணிக்கலாம். கம்மியாக தான் அவங்க நிர்ணயிச்சதை விட கம்மியாக தான் வந்து எமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க சர்டிஃபிகேட்டை அவங்க விற்பனை செஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு மார்க்கெட் மாறி தான். ஸோ இதை தான் நம்ம கார்பன் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கார்பன் வெளியேற்றத்தை திறமையாக கண்காணித்து சரிபார்த்து அதை வந்து வர்த்தகம் செய்கிறது, செல் பண்ணுறது, பை பண்ணுறது, இந்த மாதிரி வர்த்தகம் செய்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். ஸோ அதுக்காக தான் ஒரு டிஜிட்டல் தளத்தை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த மாநாட்டில் அப்படின்னா பிரகிருதி அப்படிங்கிற மாநாட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாநாடு வந்து பாரத் எலக்ட்ரிசிட்டி மாநாட்டுடைய ஒரு பகுதியாக தான் நடந்திருக்கு. அடுத்த ரீசன் நியூஸ். இப்போ 2027 பார்த்தீங்கன்னா ஏஐ உச்சி மாநாடுங்கிறது ஸ்விட்சர்லாந்தில் நடக்க போகுது. அப்போ 2026 எங்கே நடந்துச்சு? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஸ்டின். பாதுகாப்பு விவகாரம் தொடர்பான உலக நாடுகளோட மாநாடு ஜெர்மனியில் மியூனிக்கில் வந்து நடந்தது. அனைத்துலக வள்ளலார் மாநாடு சென்னையில் வந்து நடந்தது. சர்வதேச அளவிலான முதலாவது ஜவுளி தொழில் மாநாடு கொடிசியாவில் நடந்துச்சு. தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா மாநாடு மாமல்லபுரத்துலேயும், காலநிலை உச்சி மாநாடு 4.0 அப்படிங்கிறது சென்னையிலையும் நடந்திருக்கு. அடுத்ததான் டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்.
ககடு 2026 கடற்படை பயிற்சியை எந்த நாடு நடத்துகிறது? ஆன்சர் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா தான் ககடு 2026 அப்படிங்கிற ஒரு கடற்படை பயிற்சியை வந்து நடத்தியிருக்காங்க. இதில் நம்ம ஐஎன்எஸ் நீலகிரி போர்க்கப்பல் அப்படிங்கிறது பங்கேற்றிருக்கு. நம்ம நேற்று தான் பார்த்தோம். ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 4வது நீலகிரி வகையை சேர்ந்த போர்க்கப்பல் தாராகிரி அப்படிங்கிறது இந்திய கடற்படையில் இணைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அந்த ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட ஃபஸ்ட்டு ஷிப் தான் இந்த ஐஎன்எஸ் நீலகிரி. அந்த ஐஎன்எஸ் நீலகிரி ஆஸ்திரேலியாவுடைய ககடு அப்படிங்கிற எக்ஸசைஸ் கடற்படை பயிற்சியில் வந்து பங்கேற்றிருக்கு. இந்த வருஷம் நடந்தது 17வது பதிப்பு. கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தணுங்கிறதுக்காக நடந்திருக்கு. எங்கன்னா வடக்கு ஆஸ்திரேலிய கடற்பகுதியில் தான் நடந்திருக்கு. இதில் மலேசியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து இந்த நாடுகளோட இணைஞ்சு நடத்தியிருக்காங்க. இந்திய கடற்படையிலேருந்து ஐஎன்எஸ் நீலகிரி அப்படிங்கிறது பங்கேற்றிருக்கு. ஸோ ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது இப்போ நம்ம இந்தியா அப்படி இங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது இருக்கும். இதான் வந்து ஆஸ்திரேலியா. ஸோ இந்த பயிற்சியில் 9க்கும் மேற்பட்ட நாடுகள் 6000 வீரர்கள்ட்ட பங்கேற்றிருக்காங்க. ஐஎன்எஸ் நீலகிரி பார்த்திங்கன்னா இதில் ஒரு போட்டி மாதிரி நடத்தியிருப்பாங்க. அந்த போட்டியில் வந்து வின் பண்ணி டார்வின் நகரில் காகடு ஷீல்டு கோப்பையை வந்து வின் பண்ணியிருக்கு. காகடு ஷீல்டு கோப்பையை வின் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ரீசன் நியூஸ். இன்ஸ்பயர் காம்பேட் 2026 அப்படிங்கிற இராணுவ பயிற்சி பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடந்திருக்கு. கஞ்சர் அப்படிங்கிற இராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையே நடந்திருக்கு. தாய்லாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே வந்து மலாக்கா ஜலசந்தியில் கூட்டு விமான பயிற்சி நடந்திருக்கு. வஜ்ரபிரகார் அப்படிங்கிற பேரில் இந்தியாவுக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவுக்கும் இடையே பயிற்சியானது நடந்திருக்கு. தர்மாகாடியன்கிற பேரில் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே கூட்டு இராணுவ பயிற்சி. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் தோஸ்தி அப்படிங்கிற பயிற்சி இந்தியா, இலங்கை, மாலத்தீவு இடையே நடத்தப்பட்ட முத்தரப்பு கடலோர காவல் படை பயிற்சி லாஸ்ட்டாக வந்து 17வது பதிப்பு நடந்திருக்கு. அடுத்ததாக இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். 2026ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய பயங்கரவாத பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 13. ஸோ இப்போ ரீசெண்டாக குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ், அதாவது உலகளாவிய பயங்கரவாத பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பயங்கரவாத பட்டியலில் இந்தியா 13வது இடம். யார் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ், பொருளாதார மற்றும் அமைதிக்கான நிறுவனம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடாக பாகிஸ்தான் தான் இருக்குது. நம்ம இந்தியா வந்து 13வது இடத்துல இருக்குது. 2025 பாகிஸ்தானில் 1045 பயங்கரவாத சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் 1000க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க. ரீசன் நியூஸ். உலகின் மகிழ்ச்சிகர நாடுகள் பட்டியலில் இந்தியா 116வது இடத்தை பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஊழல் மிகுந்த நாடுகள் தரவரிசையில் இந்தியா 91வது இடம். நிதி ஆயோக்குடைய ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் தமிழ்நாடு 2nd பிளேஸு. ஆசிய உற்பத்தி திறன் குறியீட்டில் இந்தியா 6வது இடத்துல இருக்கு. இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். தேசிய அளவிலான மின் பகிர்மான தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த தேசிய நிறுவனம் எது? ஆன்சர் அதானி எலக்ட்ரிசிட்டி மும்பை. ஸோ அதனால் மின் பகிர்மான தரவரிசை அப்படின்னா இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதான் வந்து இப்போது அனல் மின் தொழிற்சாலை, நிலக்கரி கோல் யூஸ் பண்ணி மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி. இந்த ஃபேக்ட்ரிலேருந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து ஹை வோல்டேஜில் கரண்ட் வந்து வரும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்லேருந்து நீண்ட தூரத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்து போகும் ஹை வோல்டேஜில். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வரும்போது இங்கே உள்ள டிரான்ஸ்ஃபர்லேருந்து இங்கே வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறையா டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் இல்லையா, டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக தானே கனெக்ட் பண்ணி நீண்ட தூரத்துக்கு கொண்டு போய் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனம், இந்த மின் பகிர்வு செய்கிறாங்க இல்லையா, அந்த நிறுவனம் தான் மின் பகிர்மான நிறுவனங்கள் சொல்கிறோம். இது ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து பண்ணுவாங்க அல்லது ஏதாவது ப்ரைவேட் கம்பெனிக்கும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக மின்சாரத்தை வீடுகளுக்கு, தொழிற்சாலைகளுக்கு கொண்டு போய் சேர்க்குறது. ஸோ இந்த இடத்துல ஹை வோல்டேஜாக இருக்கும். இங்கே வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அது வந்து லோ வோல்டேஜுக்கு வந்து மாற்றிடுவாங்க. லோ வோல்டேஜாக வந்துடும். ஏன்னா ஹை வோல்டேஜ்லேருந்து கொண்டு வரும்போது தான் அந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வீணாகாமல் கொண்டு வர முடியும். அந்த மாதிரி கொண்டு வந்து வீட்டுக்கு நமக்கு கனெக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ அந்த மின் பகிர்வு செய்கிறாங்க இல்லையா, டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி அங்கே மாநிலங்களில் அனைத்து இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குறாங்க இல்லையா, அதை தான் மின் பகிர்மான நிறுவனம் சொல்கிறோம். அதில் வந்து அதானி எலக்ட்ரிசிட்டி மும்பை நிறுவனம் தான் வந்து தொடர்ந்து 2வது ஆண்டாக ஃபஸ்ட்டு பிளேஸை வந்து பிடிச்சிருக்காங்க. கரெக்ட் டைமுக்கு மின்சாரத்தை வந்து கொடுக்குறது, அதோட கட்டணம் சரியாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறையா குறிகாட்டிகளை யூஸ் பண்ணி தான் இந்த லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நிதி மேலாண்மை எப்படி இருக்குது, வாடிக்கையாளர்கள் சேவை எப்படி, கஸ்டமர் கேர் எப்படி இருக்குது,
இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆய்வு செஞ்சு அதன் அடிப்படையில் தான் நாடு முழுக்க இருக்கக்கூடிய 66 மின் பகிர்மான நிறுவனங்களை தரவரிசைப்படுத்தியிருக்காங்க. அதில் அதானி எலக்ட்ரிசிட்டி மும்பை வந்து 2வது ஆண்டாக ஃபஸ்ட்டு பிளேஸு. யார் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மத்திய மின்சார அமைச்சகம் REC நிறுவனமும் இணைஞ்சு தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதானி எலக்ட்ரிசிட்டி மும்பை நிறுவனம் வந்து 92.5 புள்ளிகளை பெற்று ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். விவசாயிகள் கடன் அட்டை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1998 கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம். ஸோ விவசாயிகளுக்கு இந்த மாதிரி கிஷான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. இந்த கார்டு மூலமாக இப்போ விவசாயிகள் வந்து உரம் வாங்கணும், இல்லைனா அவங்க வயலுக்கு வந்து விதைகள் வாங்கணும், அந்த மாதிரி டைமில் அவங்கள்ட்ட அதாவது கையில் பணம் இல்லாட்டி அவங்க குறைந்த வட்டியில் அதாவது கடன் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிஷான் கடன் திட்டம்ங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க 1998. இப்போ 2025 to 26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கடன் அட்டை மூலமாக 3 லட்சம் வரைக்கும் வாங்கலான்னு இருந்துச்சு. 5 லட்சம் ரூபாயாக கடன் பெறும் தொகையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருப்பாங்க. ஸோ 3 லட்சம் வரைக்கும் கடன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, 5 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறதா பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிருப்பாங்க. சரியா? இந்த கிஷான் கடன் அட்டை அப்படிங்கிறது 5 வருஷத்துக்கு சுழற்சி கடன் பெற முடியும் இந்த கிஷான் அட்டை மூலமாக. இதை பெறணும் அப்படின்னா அதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்னென்னா 18 வயது குறைந்தபட்சம் இருக்கணும், 75 வயது வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கலாம். இந்த ஸ்கீமில் 2019 தான் கால்நடை வளர்க்குறவங்க, பால் பண்ணை வச்சுருக்காங்க, மீன் வளம், இந்த மாதிரி துறைகளுக்கும் இதை இன்க்ரீஸ் பண்ணி அதாவது விரிவாக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீமை. 3 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு வந்து 7% வட்டியானது விதிக்கப்படுது. கரெக்ட் டைமுக்கு இவங்க கடனை திருப்பி செலுத்திடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூடுதலாக 3% மானியம் கொடுக்குறாங்க. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவில் தற்போது எத்தனை லட்சம் மெட்ரிக் டன் பெட்ரோல் கையிருப்பில் உள்ளது? ஆன்சர் 53 லட்சம் மெட்ரிக் டன் பெட்ரோல் வந்து இப்போ கையிருப்பில் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மேற்காசியாவில் வந்து போர் சூழல் அப்படிங்கிறது நிலவுது இல்லையா, ஈரான் மேலே அமெரிக்கா இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ அதனால் ஹோர்முஸ் நீரிணை அப்படிங்கிறது க்ளோஸ் பண்ணியிருக்கு. சரக்கு கப்பல்கள் அங்கேருந்து வர்றது வந்து சிரமமாக இருக்குது. அதனால் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இந்த நிலைமையில் பிரைம் மினிஸ்டர் மோடி இதை பற்றி பேசியிருப்பாங்க. அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா 53 லட்சம் மெட்ரிக் டன் பெட்ரோல் கையிருப்பில் இருக்குது. நம்ம இந்தியா 2014ஆம் ஆண்டுக்கு முன்னாடி 24 நாடுகள் தேர்ந்து தான் எரிசக்தியை இறக்குமதி செஞ்சோம். இப்போது 41 நாடுகள்லேருந்து உயர்ந்திருக்கு நம்ம இறக்குமதி செய்கிறோம். நம்மளுடைய சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க, எரிபொருளை வந்து நம்ம பெறுவதை. அடுத்து எல்பிஜி உற்பத்தி அப்படிங்கிறது இப்போ அதிகரிச்சிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம நாட்டுக்கு தேவையான எல்பிஜியில் வந்து 60% இறக்குமதி தான் செய்கிறோம். இப்போ நம்ம நாட்டிலே அதோட உற்பத்தியே இந்த காரணத்தினால உற்பத்தி அதிகரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து போதிய நிலக்கரி நம்மள்கிட்ட கையிருப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நேற்று தான் பார்த்தோம், தொடர்ந்து 2வது ஆண்டாக 1 பில்லியன் டன் நிலக்கரியானது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எரிசக்தி தேவையில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஈரான் மேலே அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா February 28 ஸ்டார்ட் ஆனிச்சு. எதனால் ஸ்டார்ட் ஆனிச்சு? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஸ்டின். இதை பற்றி நம்ம ஏற்கனவே கொஸ்டினில் வந்து சொல்லியிருப்போம் கரண்ட் அஃபேர்ஸில். இம்பார்ட்டன்ட் டே. பகத்சிங் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 23. மார்ச் 23ஆம் தேதி தான் பகத்சிங்குடைய நினைவு தினம் அப்படிங்கிறது நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு இவங்க 3 பேருடைய நினைவு தினமே மார்ச் 23 நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ எதனால் இவங்க இறந்தாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அரசு தான் இவங்கள தூக்கிலிட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா 1928 நவம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் அவர் வந்து லாகூரில் சைமன் கமிஷனுக்கு எதிராக ஒரு அமைதியான போராட்டத்தை வந்து வழி நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து தடியடி தாக்குதல் அப்படிங்கிறது காவல்துறையினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். ஸோ அதில் பெருமளவு ஒரு பாதிக்கப்பட்டிருக்கார். அவருடைய மார்பில், தலையில் இந்த மாதிரி பலத்த காயம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து அவர் மரணிக்கிறதுக்கு காரணமாக அது இருந்திருக்கு. ஸோ அப்போது லாலா லஜபதி ராய் இறப்புக்கு காரணமாக இருந்த காவல் அதிகாரியை வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க இவங்க 3 பேரும். ஸோ அதனால தான் இவங்க 3 பேரையும் 1931 மார்ச் 23 லாகூர் சிறையில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிட்டிஷ் அரசு தூக்கிலிட்டிருப்பாங்க. ஸோ அதை நினைவு கூறும் வகையில் மார்ச் 23ஆம் தேதி நம்ம தியாகிகள் தினமாகவும் அதை செலிப்ரேட் பண்ணுறோம்.
ஸோ பகத்சிங் வந்து சாஹித்-இ ஆசாம் அப்படின்னு அழைக்கப்படுறாரு, மாவீரன் அப்படின்னு சொல்லிட்டு. இம்பார்ட்டன்ட் டே, உலக காசநோய் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 24. மார்ச் 24ஆம் தேதி தான் டியூபர்குலோசிஸ் டே, வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த காசநோய் அப்படிங்கிறது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியானால ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு 1882 டாக்டர் ராபர்ட் ஹோச் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அவருடைய பிறந்த நாளை தான் நம்ம உலக காசநோய் தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். காசநோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தும்மல், இருமல்லேருந்து வரும் திவலைகள், நீர் திவலைகள், இதன் மூலமாக மற்றவங்களுக்கு அது பரவுது. 1905 இதுக்கு மருத்துவத்துக்கான நோபல் பிரைஸுமே வழங்கப்பட்டிருக்கு இவருக்கு. சிம்டம்ஸ் என்னென்ன சிம்டம்ஸ்னால் நெஞ்சு வலி இருக்கும், இரும்புற போது நமக்கு சளியோட ரத்தம் வராது, தொடர்ந்து இருமிக்கிட்டே இருப்பாங்க காசநோயால் பாதிக்கப்பட்டவங்க. 2025க்குள்ளே காசநோய் ஒழிக்கிறதுக்கு நம்ம டார்கெட்டும் வச்சுருப்போம். ஸோ இந்த வருஷம் தீம் என்னென்னா எஸ் வி கேன் என் டிபி லெட் பை கண்ட்ரீஸ் பவர்டு பை பீப்புள். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் சைப்ரஸ். ஸோ இந்த வருஷம் கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டி அப்படிங்கிறது சைப்ரஸ் நாட்டில் நடக்க போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பங்கேற்கிற இந்த ஹோனர் ஹம்பி, இந்திய செஸ் வீராங்கனை ஹோனர் ஹம்பி வந்து அதுலேருந்து விலகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேப்பை பாருங்கள். இதில் வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஹோர்முஸ் நீரிணை இங்கே இருக்குது, ஈரான் இங்கே இருக்குது, இந்த இடமெல்லாம் வந்து வளைகுடா நாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். கத்தார், ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சைப்ரஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த மேற்கு ஆசியாவில் வந்து ஒரு சூழல் அப்படிங்கிறது நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால பாதுகாப்பு காரணமாக இந்த போட்டியில் பங்கேற்பதை தவிர்ப்பதாக ஹோனர் ஹம்பி இந்திய வீராங்கனை வந்து சொல்லியிருக்காங்க. சைப்ரஸில் பாப்பூஸ் நகரத்தில் தான் இந்த போட்டியானது நடக்க போகுது. மேற்கு ஆசிய போர் சூழல் காரணமாக சைப்ரஸில் நடக்க போகிற இந்த கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியிலேருந்து விலகிறதா ஹோனர் ஹம்பி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பதிலாக வேறொரு போட்டியாளர் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. அவங்க தான் அனா முஷிஷூக், உக்ரைன் வீராங்கனை. ஸோ இந்த போட்டிக்காக நம்ம நாட்டிலேருந்து யார் யார் ஓப்பன் பிரிவில் பங்கேற்கிறாங்க அப்படின்னா ஆர் பிரக்யானந்தா, மகளிர் பிரிவில் ஆர் வைஷாலி, அப்புறம் நடப்பு மகளிர் உலகக்கோப்பை சாம்பியனான திவ்யா தேஷ்முக் வந்து பங்கேற்கிறாங்க. இந்த கேண்டிடேட்ஸில் வின் பண்ணுறாங்க அப்படின்னா உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க முடியும். உலக நடப்பு சாம்பியனாக இருப்பாங்க இல்லையா, அவங்களோட மோதுறதுக்கான வாய்ப்பை பெறுவாங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவில் முதன்முறையாக தேசிய உள்ளரங்கு தடகள சாம்பியன்ஷிப் போட்டியானது எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் புவனேஸ்வர். ஒடிசாவில் புவனேஸ்வரில் தான் இந்த தேசிய உள்ளரங்கு தடகள சாம்பியன்ஷிப் போட்டி. ஸோ அத்லெட்டிக்ஸ் அப்படின்னாலே வெளியில் தான், அவுட்டோரில் தான் நடத்துவாங்க. இப்போது ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இன்டோரில் வந்து நடத்துகிற வகையில் தேசிய உள்ளரங்கு தடகள சாம்பியன்ஷிப் போட்டிங்கிறது இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் புவனேஸ்வரத்தில் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் தேசிய உள்ளரங்கு தடகள சாம்பியன்ஷிப் போட்டி ஒடிசாவில் புவனேஸ்வரத்தில் நடக்க போகுது. மார்ச் 24லேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் 11 கேட்டகரிஸில் வந்து நடத்துகிறாங்க. இதுக்கப்புறம் இதே ஸ்டேடியத்தில் தான், இதே புவனேஸ்வரத்தில் தான் 2028 மார்ச்சில் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் உலக உள்ளரங்கு தடகள சாம்பியன்ஷிப் போட்டியும் நடத்த இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து ஷார்ட் நியூஸ். ஹோர்முஸ் நீரிணையை கடந்து 92,000 டன் எல்பிஜி ஆனது 2 கப்பல்கள் மூலமாக இந்தியாவை நோக்கி வந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். 24th மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும். அதாவது குரூப் 4, குரூப் 1, குரூப் 2A. இதில் குரூப் 1க்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி தனித்தனி பேட்ச் இருக்குது, ஹோல் பேட்ச் இருக்குது. வர ஏப்ரல் 3 வந்து மேக்ஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் 1 year சப்ஸ்கிரிப்ஷன் இந்த வருஷம் ஜனவரி 1லேருந்து அடுத்த டிசம்பர் 31 வரைக்கும் இந்த வருஷம் 1 yearக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுக்க போகிறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ், வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு. அடுத்து டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் இருக்குது. அது எப்படின்னா இந்த 2025 ஜூன்லேருந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும். ஸோ இதில் 15 மந்த்து கவர் ஆகும். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஹோல் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதை பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பிரரம் 2026 பிரச்சாரம் எதனை குறிக்கிறது? ஆன்சர் வருமான வரி சட்ட விழிப்புணர்வு. பிரகிருதி 2026 மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் நியூ டெல்லி. ககடு 2026 கடற்படை பயிற்சியை எந்த நாடு நடத்துகிறது? ஆன்சர் ஆஸ்திரேலியா. 2026ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய பயங்கரவாத பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 13. தேசிய அளவிலான மின் பகிர்மான தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எது? ஆன்சர் அதானி எலக்ட்ரிசிட்டி மும்பை.
தமிழ்நாட்டில் மின் பகிர்மானம் செய்யக்கூடியது வந்து டான்ஜெட்கோ. விவசாயிகள் கடன் அட்டை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1998. இந்தியாவில் தற்போது எத்தனை லட்சம் மெட்ரிக் டன் பெட்ரோல் கையிருப்பில் உள்ளது? ஆன்சர் 53 லட்சம் மெட்ரிக் டன். பகத்சிங் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 23. உலக காசநோய் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 24. கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் சைப்ரஸ். இந்தியாவில் முதன்முறையாக தேசிய உள்ளரங்கு தடகள சாம்பியன்ஷிப் போட்டியானது எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் புவனேஸ்வர். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.